கிளாஸ் 11th கம்ப்ளீட்டாக வேஸ்ட் பண்ணிட்டேன். கோச்சிங் ஜாயின் பண்ணுறதுக்கும் அவ்வளோவா பணம் இல்லை, கைட் பண்ணுறதுக்கும் ஒருத்தரும் இல்லை. இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ராப்ளமாக தான் இருந்தது. என்னோட கம்ப்ளீட் நீட் ப்ரிப்ரேஷனில் ஒரு ஹோப்பே இல்லாமல் தான் இருந்தேன். பட் என் லைஃப்பில் ஒரு முக்கியமான டெசிஷன் எடுத்தேன். அது மொத்தமாக திருப்பி போட்டுருச்சு. அண்ட் ஐ எம் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அஸ் டாக்டர் சுதர்ஷன். எம்பிபிஎஸ் முடிச்சுட்டேன் கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜில். நீட் 2019 கிராக் பண்ணியிருந்தேன். ஆஸ் அ ஃப்ரெஷராக செல்ஃப் ஸ்டடி பண்ணி 12th முடிச்சுனே கிராக் பண்ணியிருந்தேன். எந்த ஒரு கோச்சிங்கும் ஜாயின் பண்ணல. அண்ட் ஐ ஹவ் செக்யூர்ட் ஸ்டேட் ரேங்க் 1207 அன்ரிசர்வ்ட் கேட்டகரியில் கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜில் சீட் எடுத்து இப்போ எம்பிபிஎஸும் படித்து முடிச்சிட்டேன். என்னோட இந்த ஜேர்னி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னோட இந்த ஜேர்னி ஃப்ரம் ஹியர் டு ஹியர் வாஸ் டெஃபினெட்லி நாட் அட் ஆல் ஈஸி. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது, நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணி அதை எப்படியோ டேக்கிள் பண்ணி தான் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோவில் நான் வந்திருக்கேன். ஹவு டு மேனேஜ் யுவர் கிளாஸ் 12 வித் நீட் ப்ரிப்பரேஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நீட் ப்ரிப்பரேஷன் ரிலேட்டடாக நம்மளோட சேனல் அப்லோட் பண்ண போகிறோம். நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழில். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீட் 2026க்கு எக்ஸ்க்ளூசிவாக நிறைய வீடியோஸ் வரப்போகுது. அண்ட் நீட் ஆஸ்பிரன்ஸ்க்கு 2020லேருந்து கைட் பண்ணிட்டு இருக்கேன். நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ் ஆப்னு என்னோட ஆப்பில் கம்ப்ளீட்டாக நீட் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். அது டீடைல்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, வேணுங்கிறவங்க செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரெயிட் அவே லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் வீடியோ கைஸ். நீங்கள் கிளாஸ் 12 படிச்சுட்டு இருக்கீங்கன்னா திஸ் இஸ் த கரெக்ட் டைம் கைஸ். இந்த மொமெண்ட்லேருந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டாலும் நீட் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். எந்த பாயிண்ட்லையும் ஹோப்பை மட்டும் விட்டுறாதீங்க. நான் அப்படி ஹோப்பை விட்டுருந்தேன்னா என்னால் இப்போ வந்து நின்று இருக்க முடியாது இந்த மாதிரி. ஸோ ப்ராப்பராக ஹோப் வச்சு நிறைய எஃபர்ட்ஸை போட்டுகிட்டே இருங்க கன்சிஸ்டண்ட்டாக. நானும் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருந்தேன், நிறைய விதமாக ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். எப்படியாவது நம்ம படிச்சிடணும், எப்படியாவது மார்க் வாங்கணும், சீட் வாங்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த 12th படிக்கிறப்ப நீட் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு கைட் பண்ணவும் யாரும் இல்லையா. நிறைய ட்ரையல் பண்ணிட்டே இருந்தேன், நிறைய ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்துச்சு. எதுவுமே சக்ஸஸ் ஆகல, எதுவுமே எனக்கு அந்த அந்த ஃபார்ம்ல பிடிக்க முடியல, எப்படா நம்ம படிக்கணும்னு சொல்லிட்டு. பட் அட் ஒன் பாயிண்ட் ஐ குட் கெட் தட். என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது, அது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சது, என்னால் சக்ஸஸ் ஆக முடிஞ்சது. உங்களாலையும் அதான் பண்ண முடியும். அட் ஒன் பாயிண்ட் யூ வில் ஆல்சோ கெட் தட் கைஸ். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதை ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரலாம். இந்த ஜேர்னியில் நான் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, அது எல்லாத்தையும் கொஞ்சம் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அது ஒவ்வொன்றுக்கும் நான் எப்படி டேக்கிள் பண்ணேங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராப்ளம்ஸ்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் விஷயம், கம்ப்ளீட்லி வேஸ்டட் கிளாஸ் 11. 10th முடிச்சுட்டு 11th வந்தால் ஒன்றுமே புரியல. பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்னு ஆல்ரெடி படித்தது தான் 10th வரைக்கும். ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருந்தது. 11th வந்து எல்லாத்தையும் டீப்பாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு செட்டில் ஆகிறதுக்கே டைம் அதிகமாக எடுத்துருச்சு. ஸோ இப்படி தான் படிக்கணும், அப்படி தான் படிக்கணுங்கிறப்போ நம்ம கிளாஸஸ் புரியாமல் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் செட்டில் டவுன் பண்ணி எப்படியாவது படிக்க ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஃபார்முலா கிராக் பண்ணால் 11th முடிஞ்சு போச்சு. 12th வந்துட்டோம். அடுத்து பப்ளிக் எக்ஸாம் தாங்க, அதுக்காக ஓடாறதுக்கு சரியா போச்சு. ரேஸ்குள்ள நம்ம வந்துட்டோம். இந்த மீன் வைல் ஐ ஹவ் லாஸ்ட் கிளாஸ் 11. கிளாஸ் 11 சிலபஸ் ஒழுங்காக படிக்கல. ஆனால் நீட்டுக்கு பார்த்தா கிளாஸ் 11 இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். 50% ஆஃப் த சிலபஸ் கம்ஸ் ஃப்ரம் கிளாஸ் 11. ஸோ அதை மிஸ் பண்ணவே கூடாது. அதே சமயம் இப்போ 12th போயிட்டு இருக்கு. 12th 11th படிக்கலாம், சரிடா 11th விட்டுட்டோம், இப்பயாவது மேனேஜ் பண்ணி காம்பன்சேட் பண்ணிடலாம், 12th படிக்கிறப்ப அதுவும் படிச்சு முடிச்சலான்னு பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. 12th டெய்லி ஸ்கூலே ஒர்க்ஸ் நிறைய கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ஸ்கூல் ஒர்க்ஸையும் பார்த்துக்கிட்டு இந்த 11th படிக்கிறதுக்கு அப்போ ப்ராப்பரா சோர்ஸ் இல்லை, கோச்சிங் ஜாயின் பண்ணல, அப்போ மேனேஜ் பண்ண ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது. ஸோ அதுக்காக என்ன கிராக் பண்ணுங்க சொல்றேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிஸ்மேட்ச் பிட்வீன் ஸ்கூல் அண்ட் யுவர் பிளான்ஸ். ஸோ நீங்க பிளான் போட்டு நீட்டுக்காக படிக்கலாம்னு ஒரு பிளான் போட்டு படிச்சுட்டு இருப்பீங்க ஒரு சில சாப்டர்ஸ். ஆனால் ஸ்கூல்ல வேற சாப்டர்ஸ் எடுப்பாங்க. ஸோ ரெண்டையும் மிங்கிள் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணவே ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அண்ட் மூணாவது விஷயம், டைம் கன்சம்ஷன் பிட்வீன் மேக்ஸ், இங்கிலீஷ், தமிழ். ஸோ இது ஒரு பிரச்சனையா இருந்தது. பிசிஎம்பி குரூப்பா இருக்கீங்கன்னா எஸ்பெஷலி மேக்ஸ் சேர்த்து படிக்கிறப்போ நிறைய டைம் எடுத்துக்கும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது டிஃபிகல்ட்டா இருக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், செம்மையா டைம் எடுத்துரும். இங்கிலீஷ், தமிழ் லாங்குவேஜா இருந்தாலுமே அதுக்கும் நீங்க டைம் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதுக்கும் ஒர்க் கொடுப்பாங்க, எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சின்ன சின்ன டைமே அதை எடுத்துக்கும். ஸோ அது ஒரு முக்கியமான ப்ராப்ளம். அண்ட் ஃபோர்த் ஒன், ஸ்கூல்ல கொடுக்குற ஒர்க்ஸ், ஹோம்ஒர்க், அசைன்மெண்ட், ப்ராஜெக்ட், ப்ராக்டிகல்ஸ் ஒர்க்ஸ் இருக்கும். வாரம் ப்ராக்டிகல் கொடுத்து போவாங்க, அதுக்கு எழுதிட்டு வர சொல்லுவாங்க, ஒர்க் பண்ணிட்டு வர சொல்லுவாங்க. அந்த விஷயம் இருக்கும். இதுவும் இல்லாம ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். நாம ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலம் பண்ணிட்டு இருப்போம், ஸ்போர்ட்ஸோ, ஈவெண்ட்ஸோ, மாஸ்டர் ஆஃப் செரிமனி, ஆனுவல் டே, ஏதோ ஒன்று ஒர்க் பண்ணிட்டே இருப்போம். இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு நீட்டுக்கு படிக்கணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒன் ஆஃப் த ப்ரீஷியஸ் ஃபேக்டர் என்னன்னா டைம். அந்த டைம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ ஒரு செல்ஃப் டவுட் வரும். பிரச்சனைனா எப்படி நம்ம டைம் மேனேஜ் பண்றது, ப்ரையாரிட்டிஸ் எதுக்கு கொடுக்கறது, அண்ட் செல்ஃப் டவுட் தான் முக்கியமான பிரச்சனையா இருக்கும். நம்மளால நீட் கிராக் பண்ணிட முடியுமா? நிறைய பேர் 1 year 2 year உட்காந்து டெடிக்கேட்டடா படிக்கிறாங்க, காலைல நைட் வரைக்கும் 16 மணி நேரம் 17 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளால 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் எஃபெக்டிவா படிக்க முடியுது. நம்மளால முடியுமா? கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு வாங்கிடுவோமா இந்த காம்படிஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு
கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த எல்லா ப்ராப்ளம்ஸ் கூட ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்தது. அட் ஒன் பாயிண்ட் ஐ குட் டேஸ்ட் த சக்ஸஸ். அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எங்க ஆரம்பிச்சதுன்னா, த டெசிஷன் தட் ஐ ஹவ் மேட். நான் ஒரு ரியலைசேஷனுக்கு வந்தேன், சுதர்ஷன், எய்தர் நீட் இல்லைன்னா கிளாஸ் 12 ரெண்டையும் ஒரே நேரத்தில் உன்னால பண்ண முடியாது. யூ ஹாவ் டு செலக்ட் ஒன். அண்ட் அது எதுங்கிறது நீ தான் செலக்ட் பண்ண அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் என்ன செலக்ட் பண்ணேன்னா, அட் எனி காஸ்ட் நான் டாக்டர் தான் ஆக போறேன். வேற எந்த ஃபீல்டு போகக்கூடாது, டாக்டர் தான் ஆகணுங்கிறத தீர்மானமா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கு என்ன வேணும்? நீட் எக்ஸாம் கிராக் பண்ணும். அப்போ என்னோட டார்கெட் நீட் தான். கிளாஸ் 12 என் டார்கெட்டே கிடையாது. இதை எடுத்து வச்சிட்டேன். இந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இதை நான் மெச்சூர் டெசிஷன் நான் அப்போ நினைச்சேன். அண்ட் அதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் அந்த டெசிஷன் வச்சு தான் என்னால் ப்ரையாரிட்டைஸ் பண்ண முடிஞ்சது, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடிஞ்சது. அண்ட் முக்கியமான விஷயம், என்னோட ஸ்ட்ரகிள்ஸ்க்கு சொல்யூஷன் கிடைச்சது. ஸோ ஒவ்வொன்றும் அதை டிஸ்கஸ் பண்ணிட்டே வர நான் எப்படி இதை பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ நீட் எக்ஸாம் தான் என்னோட ஒன்லி டார்கெட்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ்க்கு என்னால் சொல்யூஷன் கொண்டு வர முடிஞ்சது. அதில் ஃபர்ஸ்ட் விஷயம், கம்ப்ளீட்லி வேஸ்டட் கிளாஸ் 11. ஐ ஆல்ரெடி டிஸ்கஸ். 11th படிக்கிறப்போ 11th ஒழுங்கா படிக்கல, 12th வந்துட்டோம். இப்போ 12th 11th மேனேஜ் பண்ண டிஃபிகல்ட்டா இருக்கு. அப்படிங்கிறப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ண, நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு எதுவுமே செட் ஆகல. ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் ஆச்சுன்னா, வீக்கெண்ட்ஸ் அண்ட் வீக் டேஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ வீக்கெண்ட்ஸ்ல கிளாஸ் 11 படிக்கணும், வீக் டேஸ்ல கிளாஸ் 12 படிக்கணும். என்னன்னா அப்படி சொல்றீங்கன்னா, நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நம்ம வீக் டேஸ்ல டெய்லி 1 hour 11th படிக்கலாம். ஏன்னா நீட் எக்ஸாமுக்கு கண்டிப்பா 11th ரொம்ப முக்கியம், 50% இருக்கு. அதனால 11th டெய்லியும் படிச்சு எப்படியாவது முடிச்சிடலாம் 12th-க்குள்ள. 11th 12th ரெண்டு சைட் பை சைட் முடிச்சிடலாம் பிளான் பண்ணேன். பட் எவ்ரிதிங் வென்ட் இன் வெயின். ஒரு கண்டினியூட்டியே கிடைக்கல. 1 hour-க்குள்ள எதுவுமே பண்ண முடியல. எதுவுமே ஒர்க் ஆகாம போச்சு. ஸோ ஆஃப்டர் மெனி திங்ஸ் ஐ ஹவ் டிசைடட் டு ஸ்டடி கிளாஸ் 11 இன் வீக்கெண்ட்ஸ். ஸோ ஈவினிங், சாட்டர்டே ஈவினிங் ஆரம்பிச்சா மண்டே மார்னிங் வரைக்கும் 11th மட்டும் தான் படிக்கணும், வேற எதுவுமே தொடக்கூடாது. மண்டே மார்னிங் அதர்வைஸ் இம்பார்ட்டண்டா ஏதாவது எக்ஸாம்ஸ் உங்களுக்கு 12th ஏதாவது ஸ்கூல் எக்ஸாம்ஸ் இருக்கு, அது ஏதாவது மிட் டேர்ம் ஆஃபில் இந்த மாதிரி ஏதாவது இம்பார்ட்டன்டான எக்ஸாம்ஸ் இருக்குன்னா தவிர உங்களோட வீக்கெண்ட்ஸ் கம்ப்ளீட்டா 11th மட்டும் தான் படிக்கணும். ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் போட்டுக்கணும். இது எப்பயுமே நம்ம மீறிடவே கூடாது. ஆனா அந்த அதர் ஹேண்ட் வீக் டேஸ் ஃபுல்லா மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் ஈவினிங் ஸ்கூல் முடிச்சு வந்ததுலேருந்து டெய்லியும் 12th தான் படிக்க போறோம். ஏன்னா 12th என்னதான் நமக்கு நீட்ல ஈக்குவல் சொன்னாலும் 12th கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எட்ஜ் இருக்கு. 60% ஆஃப் த கொஸ்டின்ஸ் 12th வரும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஈஸியா இருக்கும். நம்ம 12th படிச்சு முடிச்சிட்டோம்னா, ஸோ கான்செப்ட்ஸ் படிப்போம், டெய்லியும் கிளாஸஸ் எடுக்கிறாங்க. அதுக்கு ரிலேட்டடா 12th அன்னைக்கே முடிச்சுட்டு நீட்டுக்கு ரிலேட்டடா எக்ஸ்ட்ரா எம்சிக்யூஸ் மட்டும் சால்வ் பண்ணிட்டோம்னா நம்ம இப்ப பேக்லாக்ஸ் இல்லாம டெய்லியும் கவர் பண்ணிக்கிட்டே போகலாம். இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ 12th போயிட்டு இருக்கும் வீக் டேஸ்ல, வீக்கெண்ட் ஃபுல்லா 11th கவர் பண்ணிடலாம். ஸோ அப்படி பாக்குறப்போ இன்னொரு இஷ்யூ வந்தது. தட் இஸ், நான் 12th படிக்கிறேன், வீக் டேஸ் ஃபுல்லா 12th படிக்கிறேன். ஆனா நான் ஒரு பிளான் போட்டா, ஸ்கூல்ல ஒரு பிளான் இருக்கு, ஸ்கூல்ல வேற சாப்டர் எடுக்கிறாங்க, நான் வேற சாப்டர் படிக்கிறேன். அப்ப ரெண்டையும் கோப்ப பண்ண முடியல. அவங்க ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க, நான் வேற பிளான் பண்ணிருப்பேன், எதுவுமே மேட்ச் ஆக மாட்டேங்குது. இது எப்ப அதிகமா வரும்னா, நீங்க எதர் ஒரு ஆஃப்லைன் கோச்சிங் ஈவினிங்ல போயிட்டு கோச்சிங் போறாலோ, இல்ல ஏதாவது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்ணாலோ கண்டிப்பா இந்த பிரச்சனை வரும். செல்ஃப் ஸ்டடி பண்றவங்களுக்கு இது ஒரு அப்பர் ஹேண்டா இருக்கும். நம்ம கரெக்டா நம்ம பிளான் பண்ணிக்க முடியும். நீங்க எப்படி பிளான் பண்ணலாம்னா, ஒரு ஆப்ஷன் மாதிரி உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தட் இஸ், உங்க ஸ்கூல்ல எந்த சாப்டர் இப்ப எடுக்கிறாங்களோ அதே சாப்டரை நீங்க ஈவினிங் படிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பிசிக்ஸ்ல கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறாங்கன்னா நீங்க ஈவினிங் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி தான் படிக்கணும். அது எங்க படிக்கணுங்கிறதா இப்ப மேட்டர்ஸ். நீங்க ஆஃப்லைன் கோச்சிங் போறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். நீங்க ஆல்ரெடி உங்க ஆஃப்லைன் கோச்சிங் எதிர அந்த சாப்டர் முடிச்சிருக்கலாம், இல்ல முடிக்காம இருக்கலாம். அப்போ மேனேஜ் பண்ண டிஃபிகல்ட்டா இருக்கும். ஆன்லைன் கோச்சிங் போறீங்கன்னா அவங்க ரெக்கார்டட் லெக்சர்ஸ் வச்சு முடிச்சிருக்காங்கன்னா ஆல்ரெடி இந்த சாப்டர். எக்ஸாம்பிள், நம்ம நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ்ல நம்ம ஆப்ல கூட நம்ம ரெக்கார்டட் லெக்சர் கொடுக்குறோம். நீங்க ஒரு தடவை கிளாஸ் அட்டன் பண்ணாலும் அந்த கிளாஸ் ரெக்கார்டடா சேவ் ஆயிரும். எப்ப வேணா திரும்ப பார்த்துக்கலாம். ஸோ அப்படிங்கிறப்போ நீங்க கரண்ட் எலக்ட்ரிசிட்டி உங்க கிளாஸ்ல இருக்கிற ஸ்கூல்ல எடுக்கிறப்போ நீங்க ஈவினிங் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பேஸ் பண்ண லெக்சர்ஸ் ஃபுல்லா முடிக்கலாம். லெக்சர்ஸ் பார்த்து நோட்ஸ் எழுதி வச்சுக்கலாம். அது ஒரு பிரைமரி சோர்ஸ் ஆஃப் ஸ்டடியா வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம், இல்ல செல்ஃப் ஸ்டடி பண்றவங்க இன்னும் பெட்டர். உங்களுக்கு நீங்க யூடியூப்ல ஃப்ரீ லெக்சர் பார்த்து படிக்கிறீங்க, எங்கேயாவது தேடி படிச்சிடுறீங்கன்னா நீங்க சூப்பர் கரெக்டா அந்த ஸ்கூல்ல என்ன எடுக்கிறாங்களோ அந்த சாப்டர் தேடி ஒரு வீடியோ பார்த்து எடுத்து எழுதி வச்சுக்கலாம், வீடியோ பார்த்து நோட்ஸ் எழுதி வச்சுக்கலாம். இது முடிச்சுட்டு நீங்க 12th இன்கேஸ் உங்களுக்கு கிளாஸ் டெஸ்ட்டோ ஏதோ டெஸ்ட் இருந்தா அப்போ மட்டும் 2 mark 5 markல ரெஃபர் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்க லெக்சர் பாக்குறீங்க, நோட்ஸ் எழுதுறீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டாபிக் பேஸ் பண்ண எம்சிக்யூஸ் அப்பயே சால்வ் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ இப்படி பண்றப்போ நீங்க 12th சாப்டர் படிக்கிறப்ப நீங்களும் நீட்டுக்கு படிச்ச மாதிரி ஆச்சு. 12th போர்டில் 20 mark எம்சிக்யூ அதுவும் மேனேஜ் ஆகி போச்சு. ஓகே, ஸோ அப்படி படிக்கிறப்ப 2 முக்கியமான ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்க. போர்ட்ஸ் படிக்கிறப்ப 5 marks 2 marks அண்ட் டெரிவேஷன்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இது டெஸ்ட்
உங்களுக்கு ஏதோ கிளாஸ் டெஸ்ட் மிட் டேர்ம் ஆஃப் இந்த மாதிரி வருதுன்னா அதுக்கு முன்னாடி உட்காந்து இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, டெரிவேஷன்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த போர்ட்ஸ்ல ஷார்ட் டேர்ம்ல கிராக் பண்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அந்த ஹிண்ட்டை பின்னாடி வச்சிருக்கேன், உங்களுக்கு சொல்லித்தரேன். அண்ட் முக்கியமான விஷயம், நீட்டுக்கு படிக்கிறப்போ அதே சாப்டர் போர்டுக்கு படிச்சுட்டு ஒரு ஐடியா வந்துருச்சு, டெய்லி லெக்சர் பார்த்து நோட்ஸ் எழுதி முடிச்சுட்டு நீட் பிவைக்யூஸ் கண்டிப்பா சால்வ் பண்ணும். அந்த சாப்டர்ல எல்லா டாபிக்ஸ்க்கும் எம்சிக்யூஸ் வெறுத்தனமா ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும், ஃபார்முலா ஷீட்ஸ், ரிவிஷன் ஷீட்ஸ், இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் போகணும். ஸோ தட் ரெண்டுமே உங்களால பண்ண முடியும். இது இந்த வே ஆஃப் ப்ரிப்பரேஷன். எக்ஸாம் பக்கத்துல வரப்ப மட்டும் இந்த வே ஆஃப் ப்ரிப்பரேஷன் போயிட்டீங்கன்னா நீட்டுக்கும் ரெடியான மாதிரி ஆச்சு, போர்ட்ஸ்க்கு ரெடியான மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யுவர் மெயின் சோர்ஸ் ஆஃப் லெக்சர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆஃப்லைன் கோச்சிங் போறவங்க ஆஃப்லைன் கோச்சிங் லெக்சர் பார்ப்பீங்க, ஆன்லைன்ல ஆப்ல படிக்கிறவங்க படிப்பீங்க, யூடியூப்ல ஃப்ரீ கோச்சிங் பாக்குறவங்க அந்த செல்ஃப் ஸ்டடி பண்ணிப்பீங்க. சரியா? ஸோ உங்க 12th ஏற்ற மாதிரி சாப்டர்ஸை உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான லெக்சர் பார்த்து படிச்சுக்கோங்க. இல்லை 12th ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறதே புரியுதுன்னா 12th உங்க ஸ்கூல் லெக்சர்ஸ் வச்சுக்கோங்க. ஈவினிங் வந்து 11th படிக்கிறதுக்கு, வீக்கெண்ட்ல 11th படிக்கிறதுக்கு மட்டும் இந்த லெக்சர்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா கண்டிப்பா நீங்க ஒரு மெயின் சோர்ஸ் ஆஃப் லெக்சரை ஸ்டிக் ஆன் பண்ணிக்கணும், அவங்கள நம்பணும், அந்த லெக்சரை பார்த்து நோட்ஸ் எழுதி எம்சிக்யூஸ் வெறுத்தனமா ப்ராக்டிஸ் பண்ணும். அதுக்காக சொல்லியிருந்தேன், எம்சிக்யூஸ் டாபிக் வைஸ், பிவைக்யூஸ், ஃபார்முலா ஷீட்ஸ் இதெல்லாமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்கன்னா தான் நீட் சைட் நீங்க ஸ்ட்ரென்தன் ஆயிட்டே போவீங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட் மெயின் சோர்ஸ் ஆஃப் லெக்சர் நீங்க ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டீங்க. முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், லாஸ்ட் ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஹிண்ட், யூஸ்ஃபுல் ரிசோர்சஸ். நீங்க 12th படிக்கிறதுக்கும் நீட்டுக்கும் ரெண்டுக்கும் ஜாயிண்டா ஹெல்ப் பண்ற மாதிரி இந்த 3 விஷயம் ஹெல்ப் பண்ணும், எஸ்பெஷலி ஃபார் கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ் கைஸ். கெமிஸ்ட்ரியில மோஸ்ட் ஆஃப் த பிசிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எல்லாத்துலயுமே என்சிஆர்டி இன்டெக்ஸ்ட், எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ல தான் நீட்டுக்கும் கேட்பாங்க. ரெண்டுக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ இதை படிச்சீங்கன்னா உங்க 12th எழுதுற போர்டு எக்ஸாம் தியரி பேப்பருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், நீட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் இங்க தான் ஒழிச்சு வச்சிருக்காங்க. ஸோ பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு மஸ்ட் டூ தீஸ் திங்ஸ். ஸோ இது வரைக்கும் நீங்க இதை மிஸ் பண்ணாம இருக்கீங்க, இதுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணாம இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. வேகமா லெக்சர் பார்த்து நோட்ஸ் எழுதிட்டு எம்சிக்யூஸ் லைட்டா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இந்த என்சிஆர்டியும் விடாம மாஸ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்கோர் பூஸ்டிங்கா இருக்கும். கெமிஸ்ட்ரி நிறைய கொஸ்டின்ஸ் டைரக்டாக வரும். ஓகே, நவ் அடுத்த விஷயம், டைம் கன்சம்ஷன் பை மேக்ஸ், தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஸோ இது ஒரு பிரச்சனையா இருந்தது. ஸோ நான் போய் தெளிவாக சொல்லிட்டேன், மேம் எனக்கு வந்து நீட் தான் முக்கியமான விஷயம். எனக்கு கம்யூனிகபிளா இருந்தாங்க, என்னோட கிளாஸ் டீச்சர் மேக்ஸா இருந்தாங்க. நான் போயிட்டு ஒரு நாள் தெளிவாக பேசிட்டேன், ஏன்ப்பா மேக்ஸ்ல மார்க் கம்மியா வாங்குற, படிக்கிறது ஏன் கேட்குறப்போ, மேம் என்னோட டார்கெட் வந்து நீட் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அது தெளிவா இருக்கேன், அதுக்கு தான் படிக்க போறேன் அப்படின்னு கம்யூனிகேட் பண்ணிட்டேன். உங்களால கம்யூனிகேட் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் தான் பண்ணுங்க, இல்லை தேவையே இல்லை. தெளிவாக டிசைட் பண்ணி மேக்ஸை ஸ்கூல் டைம்லேயே படிக்க ஆரம்பிங்க. நீங்க பிசிஎம்பி கோர்ஸ் எடுக்கிறீங்கன்னா உங்க ஸ்கூல் முடிகிறப்பயே பிரேக்ஸ்ல, ஈவினிங் பிரேக், லஞ்ச் பிரேக், எங்கேயாவது பிரேக் கிடைக்கிறப்போ அவங்க கொடுக்குற ஹோம்ஒர்க் முடிச்சிருங்க. ரொம்ப டெப்தா போய் நிறைய சம் சால்வ் பண்ணிட்டு இருக்காதீங்க. எது என்சிஆர்டில கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் சால்வ் பண்ணுங்க. எது உங்க எக்ஸாமுக்கு தேவையோ அதை மட்டும் பேசிக்கா சால்வ் பண்ணிட்டு ரொம்ப டெப்த் போவேன்னா இதுக்கும் அந்த ட்ரிக் இருக்கு, அந்த முக்கியமான ஒரு சோர்ஸ் நான் சொல்றேன். ஸோ அதை வச்சா மேக்ஸும் சால்வ் ஆயிடும். அண்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஸ்கூல்லேயே முடிச்சிட்டீங்கன்னா ஈவினிங் போய் ஒர்க் எல்லாம் பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் மட்டும் ஈவினிங் போய் பாருங்க, மற்றபடி ஸ்கூல்லே எங்கேயாவது கேப் கிடைக்கிறப்ப ஃப்ரீ பீரியட்ஸ்லாம் முடிக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட், ஓகே, அதர் ஆக்டிவிட்டிஸ் இன் ஸ்கூல். இதாங்க பிரச்சனை. கிளாஸ் ஒர்க் நோட்டு இதெல்லாம் மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஒன்லி வேஸ்ட், எழுதிட்டே மட்டும் தான் இருக்கிற மாதிரி வேலை. இது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு ஸ்கூல்லே கேப்ல எழுத பாருங்க. எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எழுதி கொடுக்க ரெடியா இருக்காங்க, அவங்க எழுத சொல்லுங்க. இந்த எழுதுற வேலை எல்லாமே அதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படியே எழுதணும், நீங்க தான் எழுதணும் முடிவாயிட்டா அசிங்கமா எழுதுங்க. அழகழகா உட்காந்து பொறுமையா அந்த பாட்டுல வர மாதிரி பொறுமையா எழுதிட்டு இருக்க வேணா, வேகமா கிறுக்கி தள்ளுங்க, பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட், இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம முகமது அஷ்ஃபக்னு சொல்லிட்டு ஸ்டடி அல்கெமின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சு ஒரு நீட்டாஸ் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்காரு அவரோட சேனல்ல. அவரும் 12th முடிச்சுட்டு ஃப்ரெஷராக நீட் கிராக் பண்ணியிருக்காரு, 588 மார்க்ஸ் இந்த வருஷம். அவரோட சேனல் நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் போட்டுட்டு இருக்காரு, வேணுங்கிறா நீங்க அவரே ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ நல்லா அவர் எடுத்திருக்காரு, நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணிருக்காரு, ஹவு டு மேனேஜ் கிளாஸ் 12 வித் நீட்ங்கிறது. சரியா? நவ் அடுத்து, அசைன்மெண்ட்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். ஸ்கூல்ல இந்த ஒரு பிரச்சனை இருக்கு, அசைன்மெண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் போட்டு தள்ளிட்டே இருப்பாங்க. இதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் உங்களுக்கு இப்போ ஒரு டூல் இருக்கு, சாட் ஜிபிடில இருக்கு. அதெல்லாம் போட்டு டக்கு டக்குன்னு எடுத்துலாம், அதுவே உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துரும். நீங்க கரெக்டா ப்ராம்ப்ட் மட்டும் செலக்ட் பண்ணி போடுங்க, வேலை முடிச்சு. இது ஒரு பெரிய தொல்லைங்கிறது உங்களுக்கு இல்ல. நாங்க படிக்கிறப்பெல்லாம் நாங்க தான் கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணிட்டு இருப்போம். அண்ட் மூணாவது விஷயம், காம்படிஷன்ஸ். ஸோ உங்க ஸ்கூல்ல காம்படிஷன்ஸ், ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல நீங்க இருக்கீங்கன்னா ஒரு கும்பிடு போட்டு, கஷ்டம் தான் எனக்கு புரியுது, அவாய்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் அதுல நீங்க போனீங்கன்னா, போறது நான் கண்டிப்பா ஆதரிப்பேன், வேற வழி இல்லை. 12th முடிச்சோன்னே ஃப்ரெஷ்ஷாக எடுக்குங்கிறப்போ குட்டி குட்டி டைம் நமக்கு முக்கியம். அது நம்ம போயிட்டு வந்தாலும் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகும், அதுக்கு நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும், டைம் எடுத்துக்கும். 10th வரைக்கும் இட்ஸ் ஓகே, பட் 11th 12th குறைச்சிக்கோங்க. ரொம்ப இன்வால்வா இருக்கீங்கன்னா கொஞ்சம் மினிமலைஸ் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கிறது கொடுத்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். சரியா? ரைட். நெக்ஸ்ட், ப்ரோ டிப் நம்பர் 1, அந்த முக்கியமான ரிசோர்ஸ் என்ன பாத்தீங்களா,
40 days பிஃபோர் போர்ட்ஸ் இந்த நேரத்தில் நீங்கள் அவேர் வைக்கணும். ஓகே, அவேர் போர்ட்ஸ் வரப்போகுதுன்னு உங்களுக்கு ப்ரீ போர்ட்ஸ் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. உங்கள் ஸ்கூலில் நிறைய டெஸ்ட் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ப்ரீ போர்ட்ஸ் 1, ப்ரீ போர்ட்ஸ் 2, சம் ஸ்கூல்ஸ் ப்ரீ போர்ட்ஸ் 3 வரைக்கும் நடத்துறாங்க. அப்படி வரப்போ நம்ம அலர்ட் ஆகிக்கணும். போர்ட்ஸுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் எடுக்க ஆரம்பிச்சிடணும். அப்போ என்ன பண்ணும், எம்சிக்யூ சால்விங் புக்கு, நீட்டோட மெயின் ரிசோர்ஸ்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு போர்ட்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்கள் போர்ட்ஸ் எழுத போறீங்க. என்னதான் நீங்கள் போர்ட்ஸ் முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ண போறது இல்லைனாலும் லாஸ்ட் 40-50 டேஸ் அதுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணனா மிஸ் ஆக சான்ஸ் இருக்கு. மினிமம் ரெக்யர்மெண்ட் நீங்க 50% இருக்கணும். நான் படிக்கிற 50% 12th மார்க் எடுத்தா தான் நீட்டுக்கு நம்ம வந்து எலிஜிபிள் சொல்லுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ கொஞ்சம் போர்ட்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து படிச்சு தான் ஆகணும். அப்படி படிக்கிறப்போ ஒரு முக்கியமான டூல் இருக்கு. எஸ்பெஷலி சிபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஸ்டேட் போர்ட் படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ரீவியஸ் இயர் புக் இருக்கும். நம்ம போர்ட்ஸ்ல சாப்டர் வைஸ், டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் புக்கு 5 மார்க் தனியா, 2 மார்க் தனியா, எம்சிக்யூஸ் தனியா கொடுத்துருப்பாங்க. எனக்கு வந்து இந்த புக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணது என்னோட சீனியர் ஒரு ஜெராக்ஸ் மாதிரி கொடுத்தாரு. அந்த ஜெராக்ஸ் பார்த்துட்டு மேக்ஸ்ல நான் அதை சால்வ் பண்ணுறேன். அதுல இருக்கிற எம்சிக்யூஸ் மட்டும், கொஸ்டின்ஸ் மட்டும் நான் சால்வ் பண்ணிட்டு போறேன். மேக்ஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் வாங்கிட்டு வந்தேன். எப்படின்னு பார்த்தா அதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ போர்ட்ஸ்லயுமே திரும்ப திரும்ப அதை ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ த ஒன்லி சோர்ஸ் யூ ஷுட் யூஸ் இஸ், முக்கியமாக மிஸ் பண்ணிடவே கூடாதுங்கிற சோர்ஸ், சாப்டர் வைஸ், டாபிக் வைஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லா சப்ஜெக்டும் உங்களுக்கு இருக்கு. அதை யூஸ் பண்ணுங்க. வெறுத்தனமா அதை படிக்க. நான் படிச்சப்ப அரியன் பப்ளிகேஷன் படிச்சேன்னு நினைக்கிறேன். இது ப்ரொமோஷன் இல்லை, நான் என்ன படிச்சேங்க சொல்றேன். மேபி உங்களுக்கு எந்த பப்ளிகேஷன் இப்போ ப்ரெசென்ட்ல இருக்கோ அந்த மெட்டீரியல் ரிசர்ச் பண்ணி வேணா போடுறேன். அஷ்ஃபக் கவரி நான் போட சொல்றேன், வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா படிங்க. எக்ஸாம் வரப்போ அந்த புக்கு யூஸ் பண்ணா செம்மையா உங்களுக்கு வேல்யூபிளா இருக்கும். ஷார்ட் டைம்ல செம்ம ரிசல்ட்ஸ் வர முடியும். எழுதி மட்டும் பாருங்க, டயக்ராம்ஸ் போட்டு பாருங்க. இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் போர்டு எக்ஸாம்ஸ். ஓகே, ஸோ போர்டு எக்ஸாம்ஸை நீங்க மாஸ்டர் பண்ணீங்கன்னா அதுவே ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்டும் கொடுக்கும். நம்ம ஷார்ட் டைம்லேயே நல்ல மார்க் வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு பூஸ்டும் கொடுக்கும். ஐ ஹவ் ஸ்கோர்ட் 468 மார்க்ஸ். என்னோட ஸ்கோர் வந்து பிசிக்ஸ்ல 95, கெமிஸ்ட்ரியில் 96, மேத்ஸ்ல 95 அண்ட் பயாலஜியில் மட்டும் 87, மற்ற இங்கிலீஷ் 95 வாங்கியிருந்தேன். ஸோ எல்லாத்துலேயுமே நல்ல மார்க்ஸ் வந்தது. அது எனக்கு இன்னொரு பூஸ்டாக வந்தது என்னோட நீட் எக்ஸாமுக்கு. ஸோ அதுக்கு இந்த ஒரு ப்ரோ டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டியூ கோர்ஸ் ஆஃப் டைமில் நிறைய செல்ஃப் டவுட் வரும். நம்மளால முடியுமா, முடியாதா, நம்ம சீட் எடுத்துருவோமா, எடுத்துட மாட்டோமான்னு சொல்லிட்டு நிறைய டவுட் நம்மளாலே பண்ணிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் தெளிவாக சொல்லிக்கோங்க, சுதர்ஷன் நீ வந்து டாக்டர் தான் ஆக போற, வேற எதுவுமே ஆக போறது இல்லை அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்க தெளிவா சொல்லிக்கிட்டு இருங்க. ஸ்ட்ராங்கா இருங்க, ப்ரே பண்ணுங்க. உங்களுக்கு பிலீஃப் இருந்தா நேச்சர் மேல நம்பிக்கை வைங்க. நீங்க எஃபர்ட் மட்டும் போட்டுட்டே இருங்க கன்சிஸ்டண்டா, கண்டிப்பா உங்களை தேடி வரும். அண்ட் முக்கியமான விஷயம், எல்லாருமே 16 மணி நேரம் 17 மணி நேரம் படிச்சா மட்டும்தான் சீட் வாங்க முடியும்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. எஃபெக்டிவா, ஃபோக்கஸ்டா 6 hours per day நீங்க படிக்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பா முடியும். ஸோ உட்காந்து டிராப்பர் மாதிரி காலைல இருந்து நைட் வரைக்கும் படிச்சா மட்டும்தான் முடியும், ப்ரெஷரால முடியாது நினைக்காதீங்க. ஈவினிங் ஒரு 4 hours, மார்னிங் ஒரு 2 hours. இஃப் யூ கேன் மேனேஜ் திஸ், உங்களால இந்த ஹவர்ஸை கொண்டு வர முடிஞ்சதுன்னா, இந்த ஹவர்ஸை வேஸ்டே பண்ணாம ப்ராப்பரா படிக்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பா உங்களால சீட் வாங்க முடியும். உங்களோட சிலபஸை முடிக்க முடியும், ப்ரிப்பேர் பண்ண முடியும். நம்பிக்கை வச்சு படிங்க. டெஃபினெட்லி இட் இஸ் பாசிபிள். சரியா? அண்ட் ஆல்சோ ஒன் ப்ராப்ளம் ஹிட்ஸ் அஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க, வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுவாங்க, என்டர்டைன்மெண்ட் நிறையா பண்ணுவாங்க. நம்மளால பண்ண முடியாது. கன்சிஸ்டண்டா இந்த 1 இயருக்கு இந்த விஷயத்த பண்றப்போ செம்மையா ஃபெட்டிக் ஆயிடும். என்டர்டைன்மெண்ட்டை கட் பண்ணி ஆகணுங்கிற நிலைமையில இருக்கும். ரொம்ப பிரேக் டவுனா போயிட்டு வாங்க. ரொம்ப உங்களை ஸ்ட்ரிக்டா இருந்துக்காதீங்க. நீ ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டேன்னா கூட உன்னை ரொம்ப திட்டிக்கிறது, நீ வேஸ்ட்ரா, நம்ம யூஸ்லெஸ் போல அப்படின்னு நினைச்சுக்கிறது, மார்க் வரல, எவ்வளவு எஃபர்ட் போட்டு மார்க் வரலன்னா நம்மளால முடியாது போல அப்படின்னு நினைக்கிறது, கண்டிப்பா அப்படி கிடையாது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு 3 நாள் நல்லா படிப்போம், 2 நாள் டவுன் ஆகும். திரும்ப எப்படியாவது நம்ம மேனேஜ் பண்ணி வந்துடலாம். ஆனா அந்த 2 டேஸ்ல டவுன் ஆறப்போ நீங்க விட்டுறவே கூடாது. நடுவில் விட்டுட்டு போனீங்கன்னா அப்படியே போயிடுவோம். கடைசி வரைக்கும் இந்த பாத்துல இருந்துட்டே இருக்கணும். கன்சிஸ்டண்டா ஹார்ட் ஒர்க் போட்டே இருக்கணும். இப்படி பண்றப்போ கம்பேர் பண்ணக்கூடாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜாலியா இருக்காங்க. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீட்டுக்கே படிக்க மாட்டாங்க, 12th மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் நிறைய மார்க்ஸ் வாங்குவாங்க. நம்ம வந்து இந்த ஸ்கூல் டெஸ்ட், கிளாஸ் டெஸ்ட்ல ஒழுங்கா மார்க்ஸ் வாங்க முடியாது. ஏன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்றது இல்லை, தியரி எக்ஸாம்ல எழுதி எழுதி பார்த்து, டயக்ராம் வரைஞ்சு பார்த்து. ஸோ அப்படிலாம் கம்பேர் பண்ணி இது பண்ணிக்காதீங்க. ஒரு சில பேர் ஜாலியாவே இருப்பாங்க, அவங்க கடைசி வரைக்குமே ஜாலியா இருந்துருவாங்க. அவங்களோட நம்ம கம்பேர் பண்ணி நம்ம ஏன்டா அவ்வளோ மாதிரி ஜாலியா இருக்கலாம், நம்ம கஷ்டமான பாத்தை சூஸ் பண்ணி டெய்லி ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு இருக்கோம் அப்படின்லாம் நீங்க பண்ணாதீங்க. உங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீட்டுக்கு படிக்கிறவங்க வச்சுக்கோங்க, இல்லை ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றவங்க வச்சுக்கோங்க. உங்க டே டு டே ஆக்டிவிட்டி ஷேர் பண்றீங்கன்னா, ஜாலியா இருக்கிறவங்க, நீட் படிக்காதவங்க, வீக்கெண்ட் என்ஜாய் பண்றவங்களோட தயவு செஞ்சு டெய்லியும் பேசாதீங்க. பிகாஸ் டெய்லி ஈஸியா ஒரு வேர்ட்ஸ் ஆர் சென்டென்ஸ்ல டிமோட்டிவேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம். சரியா? ஸோ இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் டெய்லியும் அவாய்ட் பண்ணிட்டு கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு நம்மளால நல்லா பண்ண முடியும். ஒருத்தரை ஃபாலோ பண்ணுங்க. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், ஹவு டு அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னு. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணிட்டாவே நிறைய டைம் நம்ம கிடைக்கும். அந்த டைம் எஃபெக்டிவ் யூஸ் பண்ணோம்னாவே நல்ல மார்க் வாங்க முடியும். ஸோ தெளிவாக பிளான் பண்ணுங்க, நல்லா படிங்க. ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ்.
இட்ஸ் வெரி வெரி எசென்ஷியல். ஸோ ஆஃப்டர் டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக 12th முடிகிற வரைக்கும் பண்ணி 12th முடிச்சதுக்கப்புறம் அந்த 45 டேஸும் எஃபெக்டிவ் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீட் உங்களால் கிராக் பண்ண முடியும். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. ஹார்ட் ஒர்க்கை மட்டும் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் எல்லா சாக்ரிஃபைஸும் பண்ணுறது, இவ்வளோ பெயினை தாங்கிட்டு டெய்லியும் விடாமுயற்சியோடு இருக்கிறது எல்லாருமே இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தான். The prestigious white coat and stethoscope is eagerly waiting for you guys. சீக்கிரமா வாங்க, உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுலேருந்து நீங்கள் கேரி பண்ணுற மெசேஜஸை ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் கிளாஸ் 12 படிச்சு நீட் படிக்கிறப்போ பண்ணீங்களோ அதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எந்த டாப்பிக்கில் நான் வீடியோ பேசணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. கண்டிப்பாக அதுக்காக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குங்கிறப்ப லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் நீட்டுக்கு யாராவது படிக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. Definitely it motivates me a lot. So it's me Sudarshan signing off from NEET Strategies Tamil. இன்னொரு வீடியோல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்ல உங்களை வந்து மீட் பண்ணிக்கிறேன். நீங்க நீட் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ரிசோர்ஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு எதுவுமே கிடைக்கலன்னா நம்ம ஆப் NEET Strategies தமிழ்ல கம்ப்ளீட் நீட் கோச்சிங் ஆன்லைன்ல கொடுத்துட்டு இருக்கோம். அதோட டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இன்னும் நீங்க ஜாயின் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லாட்ஸ் ஆர் அவைலபிள். மேக் யூஸ் ஆஃப் இட். ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். தேங்க்யூ ஆல். இட்ஸ் சுதர்ஷன் signing off.